ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய விஜயும் நம்முடைய மல்லிக்கும் பார்த்தீங்கன்னா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனை வந்து நான் நடத்தியே ஆகும் அப்படின்ட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து சமூகம், அதாவது வந்து பெரிச்சாளி ராஜேஸ்வரி கிட்டேயும் இந்த ரஞ்சிதா கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க அதை வந்து நடக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை, நான் அதுக்கான நல்ல நேரம் எல்லாம் வந்து குறிச்சிட்டு வந்துட்டேன், வர வெள்ளிக்கிழமை முழு பௌர்ணமி அன்றைக்கி தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது, உங்களால் வந்து என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கோங்க, இதை வந்து நான் வந்து சிறப்பாக வந்து நடத்தி காட்டுறேன்னா இல்லையா பாருங்கள். உங்களுடைய தம்பி, அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிற அந்த தொம்பியை வந்து மல்லியோட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கிட்டு சந்தோஷமாக வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுவாரா இல்லைன்றதை மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து சும்மா வந்து கெத்தாக வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிற மாதிரி வந்து நடந்தால் வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து இவ்வளோ பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது வந்து நம்முடைய அந்த தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் வந்து நம்முடைய மல்லியை வந்து தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து இந்த ரஞ்சிதா காலத்தில் வந்து தாலி கட்டுற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டுங்களும் வந்து பிளான் பண்ணுறாங்க. இவங்க பிளான் பண்ணுறதெல்லாம் வந்து நாசமாக போயிருந்தாங்க. இதனால் வந்து நம்ம சப்போஸ் வந்து அந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நம்முடைய வெண்பாவோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாயிருங்க. அதனால் வந்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து எல்லாத்துக்குமே வந்து தயாராகி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து மிஸ்ஸே வந்து ஆகாதுங்க. இந்த தாலி குறித்து பிரித்து கோக்குற விஷயத்தில் முன்னாடி தான் வந்து விஜய் வந்து தாலி வந்து விருப்பம் இல்லாத கட்டணும். ஆனால் வந்து இப்போ வந்து வேறு வழி இல்லை, ஊர் சொந்த பந்தம் எல்லோரும் வந்து கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் நடத்துகிறேன்னா இல்லையா பாரு, எல்லோரும் முன்னாடி வந்து விஜய் வந்து தாலியை வந்து மல்லி கழுத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கட்டுவான், நீ வந்து அதை வந்து வாயை பொழுதுகிட்டு பார்க்க தான் போக்கிற மிஸ்டர் சமூகம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. இந்த ரஞ்சிதா வந்து பயங்கரமாக வந்து கோவப்பட போகிறாங்க. என்ன ராஜ்யமா, நான் வந்து உங்களவே வந்து நம்பிக்கிட்டு இருக்கேன், ஏதோ இந்த மல்லியை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டு அந்த இடத்துல வந்து நான் வந்து போவேன்னு பார்த்தா கடைசியில் வந்து அது நடக்காது போல இருக்குது. ஒரு பக்கம் இந்த வெண்பா வேறு ஸ்கூல் வந்து படிக்காத ரொம்பவுமே வந்து நம்ம பேரை வந்து கெட்ட பேர் பண்ணுறதுக்காக வந்து நாடகம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கா. மல்லியை வந்து எப்படியாவது வந்து மறுபடியும் வந்து ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட்டு போகணும்னு நான் அந்த வெண்பா வந்து நினச்சிட்டு இருக்கா. அதை வந்து நம்ம வந்து நடக்க விடாது பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து அவள் பழி வாங்குற விதமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கா அந்த வெண்பா. அதே சமயம் வந்து இங்கே என்னடான்னா இந்த அம்மா வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்ததுமே வந்து புதுசாக குண்டை தூக்கி போகிறாங்க, தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்னு. இன்னும் இவங்களை வந்து கூடி சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன்னு இப்படி வந்து தொடர்ந்து வந்து விஜய் மாமாவுக்கும் மல்லிக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள்லாம் வந்து நடந்துகிட்டே போனால் என்னுடைய நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து கேள்வி எழுப்புறதுக்கு நம்முடைய ராஜேஸ்வரியோட பதில் பார்த்தீங்கன்னா, நீ வந்து எதுக்கு வந்து கவலைப்படாத ரஞ்சிதா, நான் வந்து உன் பக்கம் இருக்கேன், கண்டிப்பாக வந்து உன்னை வந்து அப்படியே வந்து விட்டுற மாட்டேன், கண்டிப்பாக உனக்கும் விஜய்க்கு வந்து கண்டிப்பாக கல்யாணத்தை வந்து நான் பண்ணி வச்சுட்டு தான் இந்த ஊரை விட்டே நான் வந்து கிளம்பி போவேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லிக்கு நம்முடைய ரஞ்சிதா கிட்ட வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி உண்மையிலே சொல்ல போனால் நம்முடைய மல்லியோட நல்ல மனசுக்கு இந்த ஃபங்க்ஷனில் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே வந்து அதெல்லாம் வந்து தவிடு பொடி ஆக்கி நம்முடைய மல்லியோட கழுத்தில் தான் வந்து விஜய் வந்து அந்த தாலியை வந்து போட போகிறாருங்க. அதுவும் வந்து இப்போ வந்து விருப்பப்பட்டு தான் வந்து போட்டாகணும், வேறு வழி இல்லை. அப்படி இல்லைனா கண்டிப்பாக வந்து நான் வந்து தாலி கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாருன்னா நம்முடைய வெண்பாவோட வாழ்க்கைக்கு வந்து ஏகப்பட்ட நிறைய வந்து பிரச்சனை வந்து வாய்ப்பு வந்து இருக்குங்க. அதனால் வந்து அவர் வந்து சரியான முடிவை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.